ஒரு நாள் போலீஸ் அதிகாரி ஜெகன் அவரது நெருங்கிய நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்தார். இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். ஜெகன் நண்பரிடம் கேட்டார், உன் 13 வயது பெண் எப்படி இருக்கிறாள்? நண்பர் சொன்னார், அவளுக்கு கடந்த 2 நாட்களாக காய்ச்சல் உள்ளது. ஜெகன் நண்பரின் மகளிடம் அருகே சென்று விசாரித்தார். எப்படிமா இருக்கே என்று கேட்டார். ஜெகனை பார்த்த உடனே அவள் பயந்து கதறி அழ ஆரம்பித்தாள். ஜெகன் அவளை சமாதானப்படுத்தினார். பின்னர் அவள் ஜெகனிடம் ஒரு உண்மையைச் சொன்னாள். அவள் படிக்கும் பள்ளியிலிருக்கும் ஒரு கணக்கு ஆசிரியர் அவளை திட்டுவதாகக் கூறி அவள் மீது தவறாக கைகளை வைக்கிறார். மேலும் அவளின் அபாசமான புகைப்படங்களை எடுத்து தனது மொபைலுக்கு அனுப்புமாறு மிரட்டுகிறார். இல்லையெனில் கணிதப் பரீட்சையில் தோல்வி அடையச் செய்வேன் என்றும் கூறியுள்ளார். இதைக் கேட்டு ஜெகன் அதிர்ச்சியடைந்தார். ஜெகன் உடனே கணக்கு ஆசிரியரை பள்ளியில் விசாரித்தார். ஆனால் அவர் தனது தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. பின்னர் கணக்கு ஆசிரியரின் மொபைல் எண்ணை சைபர் கிரைமிற்கு அளித்து அறிக்கை கேட்டார். அந்த அறிக்கையை பார்த்த ஜெகன் அதிர்ச்சி அடைந்தார். பல பெண்களிடம் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அறிக்கையை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வாரண்ட் பெற்றார். பின்னர் கணக்கு ஆசிரியரை கடுமையாக தாக்கி கைது செய்தார். ஒரு குழந்தையின் மௌனம் கூட ஒரு பெரிய உண்மையை மறைத்து இருக்கலாம். அதை கவனித்து கேட்பது நம்முடைய கடமை. தவறு செய்பவர் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் தப்ப முடியாது. விழிப்புணர்வும் துணிச்சலும் சேர்ந்தால்தான் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான சமூகம் உருவாகும்.